அது விஷால் சொல்கிறது தான் யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் விஷால் கூட எது சொல்கிறார், விஷால் சொன்னோடனே ஒருத்தர் ஒரு நடிகை அடிக்குது, செருப்படி அடிக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதுமே உச்ச நடிகர்கள் சம்மந்தமாக இன்றைக்கி வாயே திறக்க மாட்டாங்க. 70% கேரளாவுடைய ஆளுமை தான் தமிழ் சினிமாவிலே இருக்கு. இது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் இருக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம கேட்டால் கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் நடக்கிற படப்பிடிப்பில் பாலியல் அத்துமீறல் நடக்கிறது. அரசாங்கத்தின் எம்எல்ஏ அதில் சம்பந்தப்பட்டிருக்கார். சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாலியல் சம்பந்தமாக இருக்காங்க. 17 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 50 to 60% பேர் பாலியல் அச்சுறுத்தலில். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்தது, என் தந்தையார்கிட்டயுமே என் தந்தையாருக்கு நடந்தது. நாதஸ் மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் சினிமா குறித்து விவாதிக்க நம்முடன் பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளரும் சினிமா தயாரிப்பாளருமான வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சினிமா சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டு மலையாள திரையுலகத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள் தான். அதுக்கு இப்போ அது பூம் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இப்போ அது பூமாகிறதுக்கு காரணம் வந்து 2017 அந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது திலீப்பும் பாவனாக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவங்கள கடத்திட்டு போனாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. அவங்க கல்யாண பிரச்சனை வந்துச்சு. அவர் வந்து தன்னுடைய மனைவி மஞ்சு வாரியரை வந்து அவர் வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு காவியா மதனை வந்து அவர் கல்யாணம் பண்ணார். அம்மா அமைப்புலேருந்து திலீப்பை வந்து தூக்கி வச்சுருந்தாங்க, அதாவது வெளியேற்றினாங்க. அப்போ இந்த 2017 சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பாலியல் ரீதியான அத்துமீறல் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் நடந்ததுன்னு ஒரு கண்டிஷன் வரப்போ, அங்கே பாவனா கடத்தப்படுறப்போ ஒரு மாஃபியா உள்ளே வரப்போ அது பெரிய க்ரைமாக மாறுது. அது க்ரைமாக மாறுறப்போ அரசாங்கம் தலையிடுது. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுதுல்ல, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிறப்போ இந்த மாதிரி குடும்ப தகராறு ஒரு க்ரைம் மாதிரி மாறப்போ அரசாங்கம் தலையிடுறப்போ ஒருத்தர் நடிகையை சொல்கிறாங்க, இங்கே பாலியல் வன்முறை நடக்குது, அத்துமீறல் நடக்குது, மிரட்டல் நடக்குது, மாஃபியா உள்ளே போது எங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப அப்போ அன்றைக்கி இருந்த அரசாங்கம், பினராயி விஜயன் அரசாங்கம் வந்து ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை நியமிக்கிறாங்க. அது ஹேமா கமிஷனை அமைக்கிறாங்க. அவங்க வந்து 2 வருடங்கள் வந்து ஃபுல்லாக எந்தெந்த நடிகைகிட்ட பாலியல் அத்துமீறல் நடந்தது அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இமெயில் வாயிலாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொலைபேசி மூலமாகவும் ஃபுல்லாக டேட்டா எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஃபைனலாக வந்து 2019 அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஹேமா கமிட்டி 2019 என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னா, கேரள படப்பிடிப்பில் கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் நடக்கிற படப்பிடிப்பில் பாலியல் அத்துமீறல் நடக்கிறது, பெண்களுக்கு உரிய இடம் கொடுப்பதில்லை, பெண்களுக்கு வந்து தங்குவதற்கோ போக்குவரத்திற்கோ உடை மாற்றுவதற்கான சம்பந்தமான எந்த ஒரு வசதி செய்து தரப்படல, பெண்களை இழிவாக நடத்தப்படுகிறார்கள், பாலியல் அத்துமீறல் இருந்து அது தட்டி கேட்டாங்கன்னா அந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கல, 2வது பாலியல் சம்மந்தமான சம்மதம் இருந்தால்தான் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது, இல்லாட்டி வாய்ப்பு தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கமிட்டியை சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ 2019 கேரளா அரசாங்கம் அதை வெளியிட்டால் அது பெரிய பூமாகும், எலெக்ஷனை பாதிக்கப்படும், தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன்னா இதில் வந்து பல முக்கிய புள்ளிகளாக சம்மந்தப்பட்டிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் உள்ளே வராங்க, நடிகைகளாக வராங்க. அப்படின்றப்ப அதை வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது வெளியிடாமல் இருக்கிறப்ப. இதற்கிடையில் இந்த கமிட்டி மூலம் பாதிக்கப்பட்ட ஒரு டைரக்டர் வந்து இந்த கமிட்டி சம்மந்தமான விஷயங்கள் வெளியில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாரு. அது ஸ்டே வாங்கி அந்த ஸ்டே அப்படியே கண்டினியூவாக போயிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்னென்னு சொல்லுங்கள், ரிசல்ட்டு சொல்லுங்கள், ஹேமா கமிட்டி போட்டிங்களா என்னென்னு சொல்லுங்கள் சொல்கிறப்ப இப்போ 2024 அந்த ஸ்டேயும் உடையுது. தகவல் உரிமை சட்டத்தில் போய் கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்தில் அவங்க சப்மிட் பண்ண உடனே எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்துருச்சு. இப்போ ஹேமா கமிட்டி 2019 சொன்னதை 2024 தான் இன்றைக்கி பொதுஜனங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருக்கு. ஆமாம், இப்போ தான் கிட்டத்தட்ட அதுவே ஒரு பெரிய காலகட்டம் தான். ஏன்னா மேபி 2019 இது வந்திருந்தால் அன்றைக்கு வந்து இந்த பாலியல் அத்துமீறல் பட்ட நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் போய் கொடுத்துருந்தால் சாட்சியங்கள் ஈஸியாக கிடச்சிருக்கும், தடயங்கள் ஈஸியாக கிடச்சிருக்கும், மேபி வாய்ப்பு இருக்கலாம். இப்போ 2018 இப்படி நடக்கிறப்ப படப்பிடிப்பு தலைப்பில் நடந்துச்சு, ஒரு டைரக்டர் வந்து இந்த ஹோட்டலுக்கு என்ன வர சொன்னார், எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைரக்டர் அங்கே வந்தாரா, அங்கே இருக்க ஆவணங்கள் இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, இதெல்லாம் வந்து ஆவணங்களாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுறப்ப இவங்க சொன்ன உரையாடல் இருக்கா, ஃபுட்டேஜ், ஏன்னா உடனுக்குடன் தானே கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவங்க பண்ணதும் லேட்டு, ஹேமா கமிட்டி கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் பயந்துட்டு கூடியனா அரசாங்கத்தின் எம்எல்ஏ அதில் சம்மந்தப்பட்டிருக்கார். முகேஷ் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும். முகேஷ் முன்னாள் சரிதாவுடைய கணவர். அவரும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை உறுப்பினர், அவரும் சம்மந்தப்பட்டதுனால இது ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா ஒன்று. 2வது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்பே என்ன பண்ணுறாங்க,
யார் யாருன்னு ஹேமா கமிட்டி ஒன்று பேராக ரிலீஸ் பண்ணுறப்ப அம்மா அமைப்புக்கு போகுது. இப்போ நம்ம தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது, நாசர் தலைவராக இருக்கார், விஷால் செயலாளராக இருக்கார், கார்த்தி பொருளாளராக இருக்க மாதிரி அங்கே வந்து நடிகர் சங்கத்துக்கு அம்மா அமைப்புக்கு வந்து மோகன்லால் தான் தலைவர். அவர் வந்து திலீப்பை மறுபடியும் உள்ளே இணைச்சார். இவ்வளோ சர்ச்சை கடையில் திலீப்பை வெளியே அனுப்பிச்சாங்க, மறுபடியும் உள்ளே இணைச்சாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சித்திக் மேலேயே போகுது கம்ப்ளைண்ட்டு. அப்போ ரிசைன் பண்ணுறாரு சித்திக்கு. சரி துணை செயலாளரை கொண்டு வரலான்னு துணை செயலாளரை கொண்டு வராங்க. பாபுராஜா அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வருது, ரிசைன் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு அகாடமி வச்சுருக்காங்க, கேரளா சினிமா அகாடமின்னு இருக்குது, அதில் ரஞ்சன் ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் வருது. இப்படி தொடர்ந்து நீங்கள் பாலியல் அத்துமீறல் உங்களுக்கு நடந்துச்சுன்னு ஒரு நடிகை போய் அம்மாவில் போய் சொல்லி அதுக்கு வந்து சொல்யூஷன் தேட போனால் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாலியல் சம்மந்தமாக இருக்காங்க. 17 பேர் கொண்ட உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 50 to 60% பேர் பாலியல் அச்சுறுத்தலில் பேர் அடிபடுறதா இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணுறாங்க, மோகன்லால் வந்து அதை கலைக்கிறார். கலைச்சிட்டு 7 பேர் ஒரு குழு மட்டும் அமைச்சு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அம்மா அமைப்பு கலைக்கப்பட்டது. அதில் சில நடிகைகள் இருக்கிறாங்க, அனன்யா, இன்னும் 2-3 கௌரி போன நடிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா கலைச்சது தப்பு, நாங்கள் நின்று போராடணும். ஆமாம், நாங்கள் நின்று போராடணும், நீங்கள் ஏன் பயந்துட்டு கலைக்கிறீங்க, என்ன வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு தரப்பு போகுது. இப்போ இதுக்கு இடையில் இது எப்படி சூடு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திக் அவர்கள் தான் முதல்ல போயிட்டு அவர்கிட்ட வந்து இப்படி எஃப்ஐஆர் போடுறாங்க. என்னென்னா அவர் சொன்ன ஹோட்டலில் போய் விசாரிக்கிறாங்க. ஒரு லேடி வந்து ஒரு நடிகை வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பாலியல் அத்துமீறல் என்ன ரூமுக்கு வர வச்சார், என்ன அத்துமீறல் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொன்ன டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரடியாக போய் அந்த ஹோட்டல்லையும் ஃபுட்டேஜையும் எல்லாம் பார்த்தோன்னா நீ குற்றப்பத்திரிக்கை அவர் மேலே போட்டிருக்காங்க. முகேஷ் அவருக்கும் ஃபைல் ஆகிருக்கு. அதேமாதிரி சூரியகுமார் ஆகட்டும், மணிசுந்தரம் பிள்ளை ஆகட்டும், இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஃபைல் ஆகிருக்கு. ரஞ்சன் எல்லாம் ஃபைல் ஆகிருக்கு. இப்போதைக்கு முகேஷுக்கு வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சித்திக் அவர்களுக்கு மட்டும் வாரண்ட் கொடுக்குறாங்க. முகேஷ்க்கு என்ன பண்ணுறாருன்னா எம்எல்ஏ இருக்கிறதுனால இது அரசியல் சார்ந்தான பிரச்சனை வரும்னு சொல்லி உடனடியாக போய் முன்ஜாமீன் அவர் வாங்கிட்டார். இன்னும் 5 நாள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. இப்படி தான் இந்த கேரளா திரையுலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இது வந்து கேரளாவில் மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குன்னு தான் சொல்லுவோம் நம்ம கிட்ட. ஆனால் விஷால் கூட எது சொல்கிறார், விஷால் சொன்னோடனே ஒரு நடிகை அடிக்குது, செருப்படி அடிக்குது, சீரடி அடிக்குது. நாங்கள் வந்து யார் உங்களை கேட்டாங்கன்னா செருப்பை போயிட்டு அடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்காக செருப்பில் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். பேர் போடாம இது எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து விஷால் வந்து வெளியில் சொல்கிறாரு. இப்போ தமிழ் சினிமாவில் உப்மா கம்பெனிஸ் தான் இது நடக்குது, பெரிய பெரிய டேரக்டர்கிட்ட அது இல்லைன்றது நம்மளும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவோம். இல்லைன்னு தான் இப்போ வந்து பெரிய பெரிய டேரக்டர் வந்தானா அவன் காட்சி எடுக்கிற வந்து அந்த நோக்கத்திலே தான் நகர்வான் தவிர இந்த மாதிரி சிலித்தனமாக வேலையெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் உப்மா கம்பெனி ஆரம்பித்து பாலியல் இச்சையை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து விஷால் சொல்கிறது எந்தளவு எடுபடும் தான் எனக்கு தெரியல. அது வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் சொன்னார்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம். விஷால் சொல்கிறது ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறோம். இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அம்மாவில் போய் குற்றச்சாட்டில் போய் சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு லேடி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க, நான் அம்மாவில் போய் குற்றச்சாட்டு கொடுத்தேன். துளசிதாசன் சொல்லிட்டு பழம்பெரும் டைரக்டர் அவர் வந்து நிறைய நேஷனல் அவார்டு வாங்கினவர். அவர் என்னை வந்து லிஃப்ட்டில் அத்துமீறல் ஈடுபட்டார், நான் போய் சொல்கிறேன், சொன்ன உடனே அப்படியே அம்மா நாங்கள் கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து என்னை எந்த படத்துக்கும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு சில நடிகைகள் சொல்கிற விஷயமும் அதுதான். சப்போஸ் நாங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதுக்கு அடுத்து எங்களோட வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுது, அதுக்கப்புறம் எங்களோட வாழ்வில் நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது, சினிமா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அதனாலே நாங்கள் பெருசாக எதுவும் சொல்கிறதில்லன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அது உண்மை தான், அது உண்மையும் தான், உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நீங்கள் சினிமாவில் மட்டும்தான் இது நடக்குன்ற மாதிரி ஒரு கட்டமைப்புலேருந்து முதல்ல வெளியே வரணும். இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா விசாகா கமிட்டின்னு ஒரு புகார் பட்டி வச்சுருப்பாங்க. அதில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா யார் புகார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் விசாரித்து அவங்களுக்கான நீதி பெற்று தருவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வேலைக்கான உத்தரவாதம்ன்றது இருக்குல்ல, இங்கே அந்த வேலைக்கான உத்தரவாதம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த உத்தரவாதம் அங்கே இருக்கிறது. ப்ரைவேட் செக்டார்லேயும் வைக்கணுன்றது கவர்மெண்டோட ஆர்டர் அங்கே இருக்கிறது. இங்கே வந்து ஒரு மியூச்சுவல் தான் இது வந்து ஒரு மியூச்சுவல். இது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் இது. இப்போ ஊர்வசி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், உங்களை இந்த மாதிரி டேரக்டர் கதை சொல்லணும்னு வேறு மாதிரி என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொது வழிக்கு வர சொல்லுங்கள், ஒரு காஃபி ஷாப் வர சொல்லுங்கள், இந்த ஹோட்டல் லாபிக்கு வர சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு கூட பிறந்தவங்களை யாரையும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு கதை கேளுங்க அப்படின்றது ஒரு சேஃப் ஜோனாக அவங்க ஒரு ஒரு ட்ரையல் சொல்கிறாங்க. குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலையும் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்தது, என் தந்தையார்கிட்டையுமே என் தந்தையாருக்கு நடந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா நோ சொல்லுங்கள், ஸ்ட்ராங் நோ, எஸ்னா எஸ் அப்படி சொல்லுங்கள். அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நோ, எஸ்னா எஸ் தான் நிறைய அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி சொல்லி பழகுங்க அப்படின்றாங்க.
இதில் இடைக்கில் வந்து பிருத்திவிராஜும் விக்ரமும் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது, நம்ம வேண்டிய பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதுமே உச்ச நடிகர்கள் இது சம்மந்தமாக என்றைக்கு வாயே திறக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நடந்துச்சு, இவ்வளோ பெரிய அம்மாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய நடிகர்களும் ஒளிப்பதிவாளர்களும் டைரக்டரும் கலை இயக்குநர்களும் 70 to 80% தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான். இப்போ நீங்கள் சாபு சீரியல் எடுத்தாலும் கேரளாக்கார், சந்தோஷவன் ஒளிப்பதிவாளர் எடுத்தீங்கன்னா ஒரு கலை இயக்குனர் இருக்க சாபு சீரியலுக்கு மலையாளம் கேரளாக்கார், பிரியதர்ஷனத்துனா கேரளாக்கார். ஆனால் இங்கே நிறைய படம் எடுத்திருக்காரு. ஃபாசில் கேரளா கலை, இங்கே நிறைய படம் எடுத்திருக்காரு. மோகன்லால் அங்கே இருக்கார், இங்கே நிறைய படம் நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் அங்கே இருக்கார், நடிச்சிருக்காரு. முகேஷ், நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாகவே எடுத்துக்கோங்க. நயன்தாரா கேரளாக்காரங்க, இங்கே ஃபுல்லாக நடிக்கிறாங்க. சித்தாரா கேரளாக்காரங்க இங்கே நடிக்கிறாங்க. நீங்கள் இப்போ 70% கேரளாவுடைய ஆளுமை தான் தமிழ் சினிமாவிலே இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறது பாடகர்களையும் சொல்கிறேன். நீங்கள் சித்ரா எடுத்துக்கிட்டாலும் கேரளாக்காரங்க தான், எஸ்ஜாஸ் எடுத்தாலும் கேரளாக்காரங்க தான். இப்படி இப்போ எஸ்ஜாஸ், விஜய் எஸ்ஜாஸ்னாலும் இன்னும் நிறைய பேர் ஜெயச்சந்திரன் எடுத்துட்டா கேரளாக்காரங்க தான். நம்ம ஜென்சி எடுத்துக்கிட்டோன்னா கேரளாக்காரங்க தான். பாடகி எடுத்துட்டா கூட 70 to 80% யாருன்னா சுஜாதா, அவங்க பொண்ணும் பாடுது, சுஜாதாவும் பாடுறாங்க, அவங்களாம் கேரளாக்காரில் தான். சீனிவாசன் போடுறாரு, மலையாள பழக்கட்டாயர் தான் வரும். எல்லாருமே கேரளாக்காரங்க தாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் நிறைய பேர் நினச்சிங்க அம்மா அமைப்பில் அவங்க வந்து உறுப்பினராக இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் அது ஒரு பெரிய கட்டமைப்பு மாதிரி காட்டப்படுகிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடிய 70% தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. சரி, இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் விஷால் எடுத்துக்கிட்டீங்க. விஷால் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தாரா என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கர். ஆமாம், ரைட்டா? அப்படி இதில் எடுத்துக்கங்க, தலைவர் எடுத்துக்க நாசர் செங்கல்பட்டில் தான் பிறந்தார். ஆனால் வந்து மதத்தால் அவர் இஸ்லாமியர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பொருளாளராக இருக்கார். அவர் வந்து ஒரு கவுண்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நடிகர்கள் கூட ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கீ போஸ்ட் எங்கே இருக்குது? ஒரு தெலுங்கு சார்ந்த ஒரு நபர்கிட்ட தானே அந்த கீ போஸ்ட் இருக்குது. இப்போ தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு தமிழன் வந்து செயலாளராக இன்னும் வர முடியல நம்மளால். இப்போ கருணாசலாம் தமிழன் தான், ஆனால் அவர் துணைத் தலைவராக இருக்கார். பூச்சி முருகன் தமிழன் தான், துணை செயலாளர். என்ன சொல்லுவாங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம் அதுதான் மாற்றணுன்றாங்க. நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, தமிழ்நாடு நடிகர் சங்கம் மாற்றுங்க. ஏன் தென்னிந்தியன்னு வச்சுக்கிறீங்க? நீங்கள் அம்மா தனியாக கிழிஞ்சு போயிட்டாங்க, கர்நாடகாவில் தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க, கேரளா ஹைதராபாத்தில் தனியாக பிரிஞ்சு போய் அவன் ஒரு அமைப்பை வச்சுட்டு அவன் நடிகர் சங்கம் மாதிரி ஒரு சங்கம் வச்சுட்டு அவங்கவுங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இன்னும் இந்த தென்னிந்தியை பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னு தான் நான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் தான் எல்லா படப்பிடிப்பும் நடந்தது. ஒரு காலத்தில் வந்து இப்படி ஏவிஎம் ஃப்ளோர் எடுத்துன்னா 5 ஃப்ளோர் இருக்கும், 6 ஃப்ளோர் இருந்துச்சுன்னா 6 ஃப்ளோரில் ஒன்று மலையாள படம் நடக்கும், ஒன்று தெலுங்கு நடக்கும், ஒன்று கன்னடம் நடக்கும். ராஜ்குமார் வந்து கர்நாடகா சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் படம் எங்கே நடக்கும்? ஏவிஎம்ல நடக்கும். என்டி ராமாராவ் வந்து கேரளா ஹைதராபாத்தில் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவர் படப்பிடிப்பு எங்கே நடக்கும்? சென்னையில் ஏவிஎம்ல நடக்கும். இங்கே பிரேம் நசீர் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பார் கேரளாவில், மது இருப்பார், அவங்களுடைய படப்பிடிப்பு எங்கே நடக்கும்? சென்னையில் நடக்கும். தமிழ்நாட்டில் தமிழ் படப்பிடிப்பு சென்னை நடக்கும். சில டைம் ஒரியாலாம் நடக்கும், ஒரியாலாம் கூட இங்கே நடக்கும். அப்போ எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா டெக்னீஷியனும் இங்கே ஒன்றா இருந்தனால இங்கே தென்னிந்தியாவும் வச்சுக்கிட்டீங்க. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவன் தனித்தனி சங்கத்தை வச்சு போகிறப்போ நீங்கள் அதை இன்னும் பிரிக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அதை பற்றி பேசுனா தனி டாபிக் வேணும். ஏன்னா இன்றைக்கி கன்னட உலகத்தை சேர்ந்தவர்களும் மலையாள உலகத்தை சேர்ந்தவர்களும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய இடத்துல இருக்க ஹீரோஸ் எல்லாமே கன்னட உலகத்தை சேர்ந்தா. மோகன் எடுத்துக்கங்க, கன்னட உலகத்தை சேர்ந்தவர். அர்ஜுன் எடுத்துக்கங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கங்க, இவங்களாம் கன்னட உலகத்தை. முரளி எடுத்துக்கங்க, நிறைய பேர் சொல்லலாம், இவங்களாம் கன்னட உலகத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ நம்ம வித்தியாசம் காட்டுறோம்னு சொல்லிட்டு வேற்றுமொழிக்காரர்களை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறோம். அட் த சேம் டைம் நம்ம ஆளுங்களும் அங்கே போய் கால் பதிக்கிறாங்க. இப்போ ஹைதராபாத் போனால் நீங்கள் பாகுபலியில் ரோகிணி நடிச்சிருக்காங்க, நம்ம ஆளுங்க தான். அவங்க சத்யராஜ் நடிச்சிருக்காரு, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, இப்போ சமுத்திரகனி நடிச்சிருக்காரு RRRல. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. நான் அந்த மாதிரி பேதங்கள் பார்க்க விரும்பலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஷேக் இங்கேயும் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதாவது கேரளா திரையுலகத்தில் மட்டும்தான் அந்த ஷேக் மாதிரி இங்கே கட்டமைப்பாங்க. கேரளா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியனில் 50% இங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் அங்கே ஆகுது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு விலங்கோயில் சாமினா, நம்மளுடைய தமிழ்நாடுடைய செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே எந்த கம்ப்ளைண்ட்டே எங்களுக்கு ரைஸ் ஆகலை. அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனால் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே விஷால் என்ன சொல்கிறார், நேற்று நாங்கள் வந்து கேரளாவில் எப்படி 7 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சாங்களோ அதேமாரி 10 பேர் கொண்ட கமிட்டி நாங்கள் அமைக்க போகிறோம். இந்த மாதிரி பாலியல் ரீதியான அத்துமீறல்களுக்கு யாருன்னா வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. அது விஷால் சொல்கிறது தான் யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நல்லா ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போ வந்து மோகன்லால் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஏன் ரிசைன் பண்ணுறாரு? அவர் இன்னொருத்தர் ஆல்ட்ரேட்டாக கொண்டு வர்றாரு, இன்னொருத்தரும் அந்த புகாருக்கு உட்படுறாங்க. செயலாளர் உட்படுறோன்னா துணை செயலாளரை கொண்டு வராங்க. இப்போ செயலாளர் வெளியே போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் யாருக்கு போகும்? துணை செயலாளர் தான் போகும். அவரும் உட்படுறாரு. ஏன்னாடா எவனை தொட்டாலும் இதே பிரச்சனையாக இருக்குது, மொத்தமாக விட்டு ஒளிங்கடான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறப்ப இப்போ வந்து தமிழ் திரையுலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரப்ப தன்னுடைய எதிர்காலமும்
தன்னுடைய பொருளாதார நிலைமையும் தான் வந்து இந்த சினிமாவில் தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியும், அதற்கேற்ற பொருளாதார வலிமை நம்மக்கிட்ட இருக்குன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு படம் ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காங்க, 50% படம் போயிடுச்சு, டைரக்டர் வந்து அச்சுறுத்தல் பண்ணுறாரு, பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் பண்ணுறாருன்னா அவங்க வெளியில் வந்து எப்படி சொல்ல முடியும்? அந்த படம் போயிடும், பணம் போயிடும், புகழ் போயிடும், எதுவுமே போயிடும், அடுத்த படம் கிடைக்காது. இங்கே தமிழ் திரையுலகத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து திமிர் பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு முத்திரை வந்துச்சுன்னு வைங்க, இப்போ நீங்கள் ஆளுமையாக ஜெயிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஊர்வசியெலாம் ஆளுமையாக ஜெயிச்சிட்டாங்க, ரேவதியை ஆளுமையாக ஜெயிச்சிட்டாங்க, நதியாலாம் ஆளுமையாக ஜெயிச்சாங்க. நதியாவை 2 பீஸில் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ரேவதியை 2 பீஸில் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இவங்களாம் ஆளுமையாக ஜெயிச்சிட்டாங்க, நடிப்புறத்துலன்னா ஆளுமையாக ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் ஆளுமையாகவும் ஜெயிக்க முடியாமல், இந்த பக்கமும் போக முடியாமல், சஸ்டெயினும் ஆக முடியாமல், எக்கனாமிக்கலாக நீங்கள் டெவலப்பும் ஆக முடியாமல் இருப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. சரிங்களா? அப்போ வந்து நேற்று ஒரு பிருத்திவிராஜ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நாங்கள் ஒரு படப்பிடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு டெக்னிக்கலாக இருக்கவங்க என்னென்ன வேலை பண்ணுறான்னு தான் இந்த பதிவை இங்கே சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு படப்பிடிப்பில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு ஒளிப்பதிவாளர் மற்ற டெக்னிக்கல் லைனில் இருக்கவங்களாம் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, வராங்கன்னு என்னென்னு விசாரிச்சா அங்கே வந்து ஒரு அம்மா பொண்ணு தங்கியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு இவங்க பாலியல் செக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மலையாள திரையுலகத்தை பிருத்திவிராஜ் தன் படப்பிடிப்பில் இருந்த கசந்த அனுபவத்தை சொல்கிறார். இப்போ பிக் பாஸ்லேயே விசித்ரா சொல்லியா, பாலையா பற்றி கசந்த அனுபவம்னு ஒன்று சொல்லலையா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி இருந்தோம், எனக்கு விவரம் தெரியாத இடத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியா, சிம்மியா வைரமுத்து சொல்லியா, மீ டூன்னு எவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. இங்கே என்ன பிரச்சனைனா, இது வந்து மீடியாக்களுக்கு தீனியாக தான் சென்றடையும் தவிர இது ஒருபோதும் இதில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போகாது, கோர்ட்டில் போனால் நிற்காது, ஜெயிக்காது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே தான். இப்போ வந்து சினிமா எடுக்கிற பாதி பேர் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னென்னா உள்ளே வரப்போ இன்னொன்று சொல்கிறேன், பாலியல் அத்துமீறல் இவங்க சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறோம். அது வந்து நோ சொன்னவங்களுக்கு தான் அது அத்துமீறல், எஸ் சொன்னவங்களுக்கு அது அத்துமீறல் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, பாலியல் அத்துமீறல்னால் யாரும் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி இங்கே அத்துமீறல் பண்ணவே முடியாது. ட்ரை தான். ஒருத்தன் வந்து போய் ட்ரை பண்ணுறான், முடியலையா போமா. இப்போ சினிமாவில் ஒருத்தங்க ஆடிஷன் நடிக்கிறப்ப சொல்கிறாங்கம்மா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஆமாங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க, சாரிங்க நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைங்க, தயவுசெய்து விட்டுருங்க, நீங்கள் வேறு ஆளை போட்டுருக்குன்னு போயிட்டா அவங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு தொடர்பு முடிஞ்சிருச்சா? இல்லை நீங்கள் வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரூமில் எல்லாரையும் தூங்கின பிறகு ரூம் உள்ள போய்ட்டு அவன் கெடுக்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலுக்கு சொல்கிறேன், ஒரு கேஷுவாலிட்டிக்கு சொல்கிறேன். அதாவது உள்ளே வரப்பே அவங்க அந்த கேள்வியை நீங்கள் முன் வச்சிடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமா, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள், உள்ளே கொண்டு வருவோமா, இல்லைனா நீங்கள் போயிடலாமான்னா அவங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் இன்னொரு பிரச்சனைனா, சுரேஷ் கோபியா தான் சொன்னார், இப்போ நீங்கள் சொல்லியிருக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு புகார் அளவில் தான் இருக்குது. எனக்கு அவங்க கையை பிடிச்சி தான், இவன் கையை பிடிச்சி தான், இவன் கூப்பிட்டான் நைட்டு இப்படி ஆச்சு, இதெல்லாம் புகார் அளவில் தான் இருக்குது. அதை விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் சொல்லி எஃப்ஐஆர் போடப்பட்டு நீதிமன்றம் போய் அது சாட்சியங்கள் மூலம் எல்லாமே ப்ரூவ் ஆகி தண்டனை பெற்ற பிறகு தான் அவன் குற்றவாளி. இப்போ முகேஷ் கூட என்ன சொல்கிறார், சுரேஷ் கோபி, முகேஷ் ஆகட்டும் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் நண்பர்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் விசாரிக்கப்பட்ட தருவாயில் தான் இருக்குது, நீங்கள் குற்றவாளி தீர்மானம் பண்ணி நீங்கள் ஒரு கதையை எழுதாதீங்க, ஆனால் இதுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விசாரிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி இவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க, பாலியலாக இவங்க துன்புறுத்திருக்காங்கன்ற இந்த அவமானமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை, இந்த அவமானமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். அதானே இப்போ வந்து முகேஷ் அவர்களால் இப்போ 2 நாள் தூங்க முடியாது. மணியன் பிள்ளை ஆகட்டும், சூரியகுமார் ஆகட்டும், ரஞ்சன் ஆகட்டும், அவங்க பட்டியலிட்ட எல்லாராலையும் இன்றைக்கி ஒரு மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மூஞ்சில் எப்படி முளைப்பாங்க? அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானம், அதுதான் அவங்களுக்கான தண்டனை. தவிர இது வந்து மீட்டு மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த திடீர்னு வந்துட்டு எனக்கு இவ்வளோ இவன் பண்ணி விட்டான், இவன் வந்து நைட்டு கதவு தட்டி என்ன அசிங்கப்படுத்தினான், இவன் வந்து இப்போ படப்பிடிப்பினுடைய கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா, இங்கு டைரக்டர் வந்து நடிகைகள்கிட்ட வேலை வாங்குறப்ப அவங்க இந்த நடிகைகள் வந்து அந்த படம் முடித்த பிறகு ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்ன, ஒரு டைரக்டர் தனக்கு வேண்டிய அவுட் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணி போவார் அவங்க அந்த ஃபீமேல்கிட்ட, அந்த ஆக்ட்ரஸ்கிட்ட. அந்த அவுட் அவங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் ரீடேக் வாங்கிட்டே இருக்க போகிறப்ப நம்ம ஒருவேளை வந்து இவங்களுடைய எதுக்குமே நம்ம சம்மதிக்காதனால நமக்கு வந்து ரீடேக் பண்ணுறாங்களா, நம்ம வெயிலில் நிற்க வைக்கிறாங்களா, நம்மளை வந்து தேவையில்லாத ஷாட்லாம் வந்து நடக்க வைக்கிறாங்களா, செருப்பு இல்லாமல் சுடுதல் நடிக்க வைக்கிறாங்களா, கேரவன் இல்லாமல் காமன் இதில் போய் நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வரோன்னு சொல்லி இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுறாங்களான்ற அதெல்லாம் வருது. அது வந்து எந்தளவு உண்மைன்றதெல்லாம் படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்கும் அவங்களுக்கான உறவுகள் தான். ரெண்டாவது இன்னொரு பதிவு செய்ய விரும்புகிறேன், இந்த பாலியல் ரீதியான அத்துமீறல் சினிமாவில் இன்றைக்கி தொடங்குனது கிடையாது. நீங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் வந்து குமுதம் புக்கு படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நடுப்பக்கம்னு ஒன்று வரும், பார்த்துருப்பீங்க, கிசு போட்டிருப்பாங்க, அதில் வாழை மரங்களில் குமுதத்தெல்லாம் இன்றைக்கும் வருது.
அந்த கிசு படிக்கிறதுக்கே அந்த குமுத பத்திரத்தையும் பாதி பேர் வாங்குவாங்க தெரியுங்களா. ஏன்னா அதில் ஒரு அலாதி, இந்த டேரக்டர் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார், இந்த டேரக்டர் அவங்கள வச்சிருக்காங்க, இந்த டேரக்டரோட இவங்க போயிட்டு அந்த 3 எழுத்து நடிகை வந்து 4 எழுத்து ஹீரோவோட சுவிட்சர்லாந்தில் போய் இது பண்ணிட்டாரு. அது நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருப்போம். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடிகையின் கதைன்னு ஒரு ஷோவே பண்ணேன். அப்பயே அந்த ஷோ பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ எல்லாம் பத்திரிகைகள்லாம் பாராட்டினாங்க. அந்த ஷோ பண்ணுறப்ப நான் பார்த்து வியந்து, நான் பார்த்து ரசித்த நடிகர்கள், நான் சினிமாவில் பிற ஜாம்பவானா நடித்த டைரக்டர்லாம் அதில் வராங்க. நான் இன்டர்வியூ எடுத்துகிற ஆளில் வராங்க. அது அந்த ஆளில் வரப்போ நாங்கள் பீப் போட்டு தான் பண்ணோம். ஆனால் நான் வந்து அது ஒரு வியந்து வணங்கின ஆட்களை இந்த ஷோக்கு அப்புறம் எனக்கு அவங்கள வணங்கவும் தோணல, வியக்கவும் தெரில. சாதனை மனிதர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய பெரிய அவார்டு வின்னர்லாம் நான் வந்து இது ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ் திரையுலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்ம சொல்ல வரும், நம்ம திரையுலகத்தை சேர்ந்தவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து முடிந்து போன கதையை மறுபடியும் புதுப்பிக்கிறதுனால அதில் 2-3 பேர் மறைந்தே போயிட்டாங்க. அவங்களுடைய பர்சனல் கதையெல்லாம் என்கிட்ட வந்து ஆன் ஸ்க்ரீனே நான் எவ்வளோ சொல்கிறேன். என்கிட்ட சில நடிகைகள்லாம் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் பகிர்வாங்க. சார் கேமராலாம் ஆஃப் தான் சார் சொல்லி அழுதுருக்காங்க. இப்போ குணச்சித்திரவேல் நடிக்கிற ஒரு நடிகை சொன்ன கதெல்லாம் சொன்னோன்னா பயங்கரமாக ஹிட்டே ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா என்னை நம்பி அவங்க சொன்னதுனால நம்ம அது இங்கே பொதுவெளியில் சொல்லக்கூடிய மரபு இருக்காது சரிங்களா. அப்போ அந்த டைமே பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த சேனலுக்கு ஒரு ப்ரெஷர் தராங்க. தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தில் ஷோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆடு இல்லை படம் இல்லை இது பாடல் தருவாங்க. இப்போ பாடும் ட்ரைலர் தருவாங்க. இப்போ ஃப்ரீயாக ஒரு பாட்டு தருவாங்க. ஒரு படம் ஆடியோ ரிலீஸ் ஆனால் ஆடியோ ரிலீஸ் அப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு பாட்டும் ட்ரைலர் நான் ஒர்க் பண்ண காலத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் எதுவும் தரமாட்டோம். நீங்கள் எந்த படம் வாங்கினாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எந்த சினிமா நிகழ்ச்சிகளும் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 எபிசோடு எடுத்த எபிசோடு சும்மா வச்சு அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அந்த எபிசோடு இப்போ ரீடெலிகாஸ்ட் ஆக கூட இப்போ கேட்டுட்ருக்கோம். அது ஆகுதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இஷ்யூ என்னென்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதில் மாற்று கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் இதில் வந்து ஒன்லி தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல போகிறீங்க, 300 பேர் ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 300 பேருமே என்ன கேரக்டரில் இருக்காங்களா யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரில் இருப்பான், ஒவ்வொருத்தவங்க ஒரு இதில் இருப்பான். ஒருத்தன் வறுமைக்காக அவங்கள யூஸ் பண்ணுவான், ஒருத்தன் வருமானத்துக்காக யூஸ் பண்ணுவான், ஒருத்தன் வந்து புகழ்ச்சிக்காக யூஸ் பண்ணுவான், ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்ற அறியாமையை யூஸ் பண்ணுவான். எப்படி வேணால் யூஸ் பண்ணுவான். ஆனால் வந்து என்னென்னு நீங்கள் கலாட்டாக இருந்துக்கோங்க, உங்கள் சேஃப் ஜோனை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி பண்ணுறப்ப 4வது வாட்டி கட்டம் கட்டி அந்த பொண்ணு திமிரு பிடிச்சவன்னு சொன்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் இந்த துறையினுடைய கண்டென்ட்டே இதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் ஜாம்பவானா நீங்கள் வந்துடணும். இப்போ திரிஷா கிட்டே யாரும் போய் பேச முடியுமா? நயன்தாராட்ட போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் அம்மா இப்போ இதெல்லாம் இருக்குது பண்ண முடியுமாம்மா அப்படின்னு கேட்க முடியுமா? அதனால் ஆளுமையாக வளர்ந்துட்டாங்க அவங்க. திரிஷா சிம்ரன் ரம்யா கிருஷ்ணன் ஆளுமையாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் இங்கே இருக்கக்கூடியவர்கள்னா தனி மனிதனாக நீங்கள் திருந்திக்கணும். திறனாய் பார்த்தால் திருந்தாவிட்டால் திரிக்க ஒழுக்க முடியாதுன்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து விஷால் போன்றவர்கள்லாம் வீரவசனம் பேசுறதுலாம் காமெடின்னு உச்சம் அது. அதெல்லாம் ஏன்னா விஷால் மேலே அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே சொல்கிறாங்க. அதற்கான அனகோண்டான்ற விஷயமே ஸ்ரீரெட்டி இது பண்ண. ஆமாம், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அது உங்களுக்கு. அது பெரிய பிரச்சனையாகி சண்டை அடித்து கட்டிப்பிடிச்சி சண்டை போடாது தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகிறப்ப இங்கே வரலட்சுமி கூட ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒரு பெரிய இப்போ ஹீரோவுடைய பொண்ணுனா எங்கிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி கூட ஒரு பதிவு சொல்லியிருந்தாங்க. நானும் சில சங்கடங்கள்லாம் அனுபவிச்சாங்கலாம் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க பெரிய ஹீரோ. ஏன்னா இங்கே இப்போ ஹைதராபாத் திரையுலகம் எப்படி தப்பிக்குதுன்னா அங்கெல்லாம் நெப்போட்டிசம். இப்போ வந்து சிரஞ்சீவி ஃபேமிலி ஆகட்டும், ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி வெங்கடேஷோட ஃபேமிலி ஆகட்டும், இடிவி ராமநாயுடு ஃபேமிலி ஆகட்டும், பாலகிருஷ்ணா ஃபேமிலி ஆகட்டும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு 10 ஃபேமிலிக்குள்ளே தான் ஒட்டுமொத்த சினிமாவே கையில் இருக்கும். தனியாக ஒருத்தர் நபர் வந்து வந்துட முடியாதுங்க. அங்கே யூனிக் ஹீரோ வரவே முடியாதுங்க. அங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஞானி மட்டும் தான் இப்போ வந்தார் தனியாக கொஞ்சம். ஞானி மட்டும் கொஞ்சம் வந்துட்டு இருக்காரு. ரவிதேஜா வந்தார். பட் அவர் அமைக்கிட்டாங்க. இப்போ சிரஞ்சீவியோட இணைஞ்சு நடிக்கிறாரு. ஞானி மட்டும் ஒரு யங்ஸ்டரில் வராரு. மற்றபடி அவங்க வாரிசுக்குள்ளே வரப்ப அந்த வாரிசுக்குள்ளே வரவங்க நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க, பெண்கள் யாருமே வர மாட்டாங்க. ஃபுல்லாக ஆண்கள் தான் வருவாங்க. நாகார்ஜுனோட 2 பொண்டாட்டி பசங்களும் நடிப்பாங்க. அகிலும் நடிப்பான், அவன் நாகார்ஜுனும் நடிப்பான், பாலகிருஷ்ணா அவர் ஜூனியர் என்டிஆர். இப்படியே நீங்கள் லிஸ்ட் எடுங்க. எல்லாமே வெறும் ஆண்கள் மட்டும் தான் வருவாங்க, பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. பெண்கள் ஒருத்தர் தான் மோகன் பாபு பொண்ணு மஞ்சு வாரியர் வந்தாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் நடித்தாங்க. அப்போ அவங்களுடைய நடிகர் சங்கத்தில் அவங்க ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸோட பெண்கள் நடிக்க வந்திருக்காங்களா? இப்போ கஸ்தூரி ராஜா சார் படம் எடுக்கிறாரு, செல்வராகவன் வந்தார், தனுஷ் வந்தார். அவர்கிட்ட இன்னும் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க நடிக்க வந்தாங்களா?
ரஜினியோட 2 பசங்க இருக்காங்க. டைரக்ஷனுக்கு வந்தாங்களே தவிர்த்து அவங்க இல்லை மெல்கிதாவோ டாக்டர் ஆகிட்டாங்க அவங்க. இப்போ ரஜினியோட 2 பசங்க இருந்தாங்க. டைரக்ஷன் தான் யாரும் நடிக்க வந்தாங்களா? கமல் ஏன் வந்தார்னா, கமல் வந்து ரெண்டு விதமான ஜீன். அங்கே சரிகாவும் நடிகை, இவங்களும் நடிகை. அந்த ஜீனை அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ப்ரொஃபஷன் சொல்லி அவங்க விட்டுட்டார். மற்றபடி நீங்கள் லிஸ்ட் எடுங்க. பாலச்சந்தர் இருக்கார். பாலச்சந்தருடைய பொண்ணு புஷ்பா கந்தசாமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க நடிக்க வந்தாங்களா? பாரதிராஜாவுடைய ஒரு பொண்ணு ஒரு பையன், அதில் ஒரு பொண்ணு நடிக்க வந்துச்சா? ஆனால் பாக்கியராஜா சாரோட பாக்யராஜ் படம் சாயந்தரம் ஒரே படம் நடிச்சது முடிஞ்சது போயிடுச்சு, அவ்வளோதான். பெருசாக வரல. இங்கே வந்து ஏன் இது சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியம் அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து எல்லா டைம் நம்ம போய் பெண்களை பாதுகாக்க முடியாது, எல்லா டைம் போய் இது நம்ம அட்வைஸ் சொல்ல முடியாது. அட்வைஸ் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அவன் ஒரு கையறிட்டுவான்ல, அவன் ஒன்று சொல்லுவான்ல, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற இதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவான்ல. அதனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் நடிங்க இல்லைனா போங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ராதிகா வரலட்சுமி சொன்னது சொல்கிறேன். எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இவர்கள் எல்லாம் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து கட்டமைக்கப்படுகிறது. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். ஆமாம். அப்போ ஏன் அப்படின்னா, இது போனால் இந்த பிரச்சனைலாம் வரும். எதுக்கு வேணாமா, நீ வேறு வேலையை பாருமா. இது நீங்கள் அமெரிக்காவில் போகுமா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகிக்குமா, நீ வந்து ஆப்பிரிக்கா போகுமா, ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்குமா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைம்மான்னு இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கமல் ஃபேமிலியிலேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுகாசினி ஆகட்டும், அனுஹாசன்லாம் வந்தாங்க. அவங்களாம் என்ன மாதிரி கேரக்டர் எடுத்தாங்க? ஏன்னா அவங்க பெரிய பாரம்பரியத்துக்கு பின்னாடி வந்ததுனால அவங்கக்கிட்ட யாருமே போய் நெகட்டிவாக பேசவே முடியாது. எந்த நெகட்டிவாக பேச முடியும் அவங்க? இதெல்லாம் இல்லாமல் இப்போ சில்க் ஸ்மிதா வந்தாங்க. சாதாரண ஆள் வந்து வினிச்சக்கரத்தை கொண்டு வந்து வண்டி சேர்க்கறதுக்கு முன்னே உள்ளே கொண்டு வந்தார். அப்போ அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு பெரிய கட்டமைப்பு உடைச்சி தான் உள்ளே வரணும். அப்போ அந்த மாதிரி வாரிசுகளை ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா ஒன்றும் பொருளாதார ரீதியாக தான் இறக்குவாங்க தவிர செட்டிலான அவங்க யாருமே இங்கே பண்ணுறதில்ல. அது என்ன காரணம்னா, இந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் இருக்குன்றதும் அவங்களுக்கும் தெரியும். இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சூசைட் மாதிரிலாம் போகாது. எனக்கு Taste the Daily.